வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய ஃபார்ம் அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2025 அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அண்ட் ஆல்சோ ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ் தரவா படிச்சுக்கலாம். ஸோ இதில் ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு paramedical degree courses under government quota 2025-2026 செஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளுடைய வெப்சைட்ல tnmedicalselection.org வெப்சைட்ல இதுல வந்து எல்லா கோர்ஸுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் பிஃபார்ம்ல இருந்து பிசியோதெரப்பி, ஏஎஸ்எல்எஃப், நர்சிங், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதுல இருந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் முடிய ஆக்குபேஷனல் தெரப்பி, நியூரோ, எலக்ட்ரோபிசியாலஜி, இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே இருக்குது. மொத்தம் 92 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்டஸ். இதில் ஒவ்வொரு அனெக்சஸ்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 17th June 2025 நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்லோடிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது எப்போ அப்படின்னா 17 நேற்று மதியத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/7 அதாவது July 7th 2025. அதாவது ஒரு 22 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் த்ரூ அஃபிஷியல் வெப்சைட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸும் அதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் த டேட் இஸ் மென்ஷன்ட் இன் த அலாட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷனா இதை நம்ம படிச்சுக்கலாம் தரவா. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ஏஜ் லிமிட்டு, ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் என்ன ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி, எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் அந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அடுத்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க மார்க், பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ்க்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸ்லாம் ஓரளவு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பிஃபார்ம் மட்டும் இல்லை, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கலாம், ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ரெண்டுமே இருக்கலாம். நாம அது இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்டேட்டு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.